எபிசோட் 70. மணலின் ரகசியம். விஜயநகர பேரரசின் அரண்மனை அரங்கத்தில் வழக்கம்போல் மந்திரிகள், பண்டிதர்கள், கவிஞர்கள் மற்றும் படைத்துறை தளபதிகள் அனைவரும் ஒன்று கூடியிருந்தனர். அந்த நாள் சிறப்பாக இருந்தது, ஏனெனில் அரசர் கிருஷ்ணதேவராயர் ஒரு புதிரை கேட்டு தமது அறிவு திலகர்களை சோதிக்க விரும்பினார். அரசர் சிரித்தபடி கேட்டார், நம்முடைய நாட்டில் பல அரிய பொக்கிஷங்கள் உள்ளன. கோவில்கள், அரண்மனைகள், பொக்கிஷக் கிணறுகள், இவை அனைத்தும் நாட்டின் வளத்தை காட்டுகின்றன. ஆனால் சொல்லுங்கள், மணலில் புதையல் இருக்கிறதா? அரண்மனை மந்திரிகள் ஒருவருக்கொருவர் பார்த்து குழம்பினார்கள். மணலில் புதையல் இருக்க முடியுமா? மணல் எப்போதுமே வெறுமையாகத்தானே இருக்கும். அதற்குள் ஏதாவது பத்திரமாக இருப்பதா? இப்படி பலரும் ஏதேதோ யோசித்தார்கள், ஆனால் எவரும் உறுதியாக பதில் சொல்லவில்லை. அரசர் நகைத்தபடி அவர்களை நோக்கினார். இதற்கான சரியான பதிலை கூற எவராவது இருக்கிறீர்களா? அரண்மனையில் அமைதி நிலவியது. அப்போது தெனாலிராமன் அங்கு தோன்றினார். அவரது முகத்தில் வழக்கமான புத்திசாலித்தனம் தொனித்துக் கொண்டிருந்தது. அவரை பார்த்த அரசர் புன்னகையுடன், தெனாலி, நீயாவது இதற்கு பதில் கூற முடியுமா? என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்தபடி, அரசே, உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் இந்த புதிரை நான் தீர்க்க முடியும். ஆனால் ஒரு நாள் நேரம் வேண்டும் என்றார். அரசர் உடனே சம்மதித்தார். நாளை காலை நகரத்தின் எல்லையில் உள்ள பெரிய மணற்பரப்பில் நாம் அனைவரும் கூடுவோம். அங்கு நீ இந்த புதிரை தீர்க்கலாம். மணலின் ரகசியம். அடுத்த நாள் காலை அரசர், மந்திரிகள், ராணி மற்றும் பல சாட்சிகள் அனைவரும் நகர எல்லையில் உள்ள ஒரு பெரிய மணற்பரப்புக்கு வந்தனர். அந்த இடம் வெறிச்சோடியாக இருந்தது. வெற்றுச் சூறாவளி மணலை இடி இடியாக நகர்த்திக் கொண்டிருந்தது. அரசர் கேட்டார், தெனாலி, இங்கு எங்கே புதையல் இருக்கிறது? தெனாலிராமன் அமைதியாக நின்று தனது கைபையை திறந்தார். அதிலிருந்து ஒரு சிறிய சாந்தனியை, சந்தனம், எடுத்துக்கொண்டு அரசரின் முன்னால் காட்டினார். அரசர் குழப்பமடைந்து, இதுதான் புதையலா? என்று கேட்டார். தெனாலிராமன் சிரித்தபடி, ஆம் அரசே, மணலில் புதையல் இருக்கிறதா என்றால் இதோ சான்று. இந்த சந்தனம் ஒரு மரத்திலிருந்து பெறப்பட்டது. அந்த மரம் வளர்ந்த இடம் மணல். அதனால் மணலுக்குள் ஒரு விதை விழுந்தால் அது ஒரு பெரிய மரமாக வளரலாம். அந்த மரத்திலிருந்து நாம் பலவிதமான பொருட்களைப் பெறலாம். மரப்பொருள், மருத்துவப் பொருள், மணம் கொண்ட சந்தனம், பல வகை மருந்துகள். இதைவிட பெரிய புதையல் என்ன இருக்க முடியும்?